வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: கர்நாடகம் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு பகுதியில் தமிழகத்தின் எதிர்ப்பை சற்றும் பொருட்படுத்தாமல் 4 புதிய தடுப்பணைகளை கட்டுவதில் பெருமுனைப்பு காட்டி வருகிறது. முதற்கட்டமாக 25 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கி திட்ட அறிக்கையை எல்லாம் கூட தயாரித்து விட்டது என்கிறார்கள். ஆக மொத்தம் காவிரி நடுவர் மன்றத்தின் உத்தரவு காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் காவிரியில் கர்நாடகம் கழிவுநீரை திறந்து விடுகிறது, மேட்டூர் அணையில் மீன்கள் செத்து மிதக்க அதுவே காரணம் என்றும் கூறப்படுகிறது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக விடிய போவது தமிழகத்தின் டெல்டாவில்தான். இந்த நிலை தொடர்ந்தால் டெல்டா பகுதி விவசாயத்தின் எதிர்காலம் என்னவாகும்? விவாதிக்கலாம். பங்கேற்போர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமெரிக்கை நாராயணன், தமிழர் தேசிய முன்னணியின் சர்வதேச ஊடக தொடர்பாளர் திரு ஐயநாதன், வணக்கம், அரசியல் விமர்சகர் திரு மாத்ருபூதம், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து சண்முக சுந்தரம், சதீஷ்குமார், கோவை அரங்கிலிருந்து ஹரீஷ் மற்றும் ஐயப்பன், நெல்லை அரங்கிலிருந்து ஸ்ரீனியப்பா மற்றும் ஹாஜா மொய்தீன். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு ஐயநாதன், இந்த விஷயத்துல தமிழக அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டது. செய்திருக்க வேண்டியது ஆண்ட அரசு, இப்பொழுது செய்ய வேண்டியது ஆளும் அரசு என்று மத்திய அரசுகளின் மேல் மட்டும் நாம் பழியை போட்டு விடுவது சரியாக இருக்குமா? உண்மை நிலவரம் என்ன? தமிழக அரசு ஓரளவிற்கு செய்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் பொறுப்பின்மையோடு பொறுப்பற்ற நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசிற்கு அது என்ன அழுத்தம் கொடுக்கிறது? ஒரு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டவுடன் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து அமைப்புகளையும் உருவாக்க வேண்டும். முக்கியமாக காவிரி மேலாண்மை வாரியம், அதை இதுவரை அவர்கள் செய்யவில்லை. இதனை ஏன் தமிழக அரசு அழுத்தி கேட்கவில்லை? அதுதான் முதல் கேள்வி. எப்படிப்பட்ட அழுத்தத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தில் மத்திய அரசிடம் சில திருத்தங்களை கேட்டோம், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதன் அடிப்படையில் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று சொன்ன நீங்கள் இதையும் சொல்லியிருக்க வேண்டும். அதே போல 37 எம்பிக்கள் இங்கே இருக்கின்றார்கள், மாநிலங்களவையில் உங்களுடைய ஆதரவை நாங்கள் தரப்போகின்றோம், ஆதரவை கேட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மிக முக்கியமான 2 மாநிலங்களுக்கிடையே மோதல் பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்க இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? பெரிய அளவில் ஒரு மிரட்டல் விடுக்கணும் நீங்க சொல்றீங்க. இருக்கின்ற உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொண்டு பொறுப்பை உணர்த்த வேண்டும். பொறுப்பை உணர்த்த ஒரு மாநில அரசினுடைய பணி அதுதான். நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு விழா கொண்டாடினார்கள். தஞ்சையில் இருந்த அந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு பெருமையை சேர்க்கும் அளவிற்கு அவர்களை பேசினார்கள், பாராட்டு விழா நடத்தினார்கள். எல்லாம் உண்மை. அப்பொழுதே சொல்லப்பட்டது என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை எனில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு அமலாக்கப்படாது என்கின்ற ஒரு நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியதுதான். இந்த நாடு ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டியது ஏன் செய்யணுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் புரியணும். அதுக்காக கேட்கிறேன், என்ன ஆகும் எதிர்காலம் டெல்டாவில்? இப்படிப்பட்ட ஒரு சுயநல அரசியல் போக்கு மத்தியிலும் மாநிலங்களிலும் இருக்கும் என்றால் விவசாயம் இந்த தஞ்சை இல்ல, தஞ்சையையும் தாண்டி கரூர் சேலம் வரை அற்று போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைக்கு இவர்கள் பொடி வைத்து பேசுகிறார்கள். யாரு? கர்நாடக அரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை, முதலில் அணை என்று நீரை தேக்கி குடிநீர் என்றார்கள், பிறகு பாசனம் என்றார்கள், இப்பொழுது மின்சாரம் என்கின்றார்கள். இதன் மூலம் நாங்கள் செய்ய போவது ரன் ஆஃப் த ரிவர் திட்டம் தான், தண்ணீரை தேக்கி மின்சாரம் எடுத்துக்கொண்டு விட்டு விடுவோம் என்றுதான் இவர்கள் திசை திருப்ப போகின்றார்கள். இதை உணராமல், இந்த நயவஞ்சகத்தை உணராமல் தமிழக அரசு இருக்கின்றது. இதுதான் இங்கே முக்கியம். உணர்ந்துதானே எத்தனையோ கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. இல்ல, வெளிப்படையா வரணும். நீங்க கடிதங்களை எழுப்புறதுக்கு பதில் வருதா? பதில் வந்ததை வெளியில சொன்னாங்களா? இல்ல வந்த பதில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இதுதானே முக்கியம். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க, கர்நாடகாவுடைய 4 அணைகளில் போதுமான அளவிற்கு நீர் இருக்கின்றது. ஆனால் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டதா? நமக்கு வர வேண்டிய, இந்த மாதத்தில் வர வேண்டிய 10 TMC தண்ணீர் வந்ததா? வரவில்லை அல்லவா? அது அங்கே நீர் இருக்கும் போதும் நமக்கு நீர் தராத ஒரு நிலை. கர்நாடகத்தினுடைய 3 அணைகளில் இருந்து 10,000 கன அடி நீர், 36,000 கன அடி நீர் அங்கே கிருஷ்ணராஜசாகருக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காவிரியிலிருந்து திறந்து பட விடக்கூடிய தண்ணீர் வெறும் 90 கன அடி தான். ஏன்னே கேட்கல இந்த அரசு. ஏன் இப்படிப்பட்ட உறக்கம் என்று தெரியவில்லை. இன்றைக்கு குறுவை சாகுபடி என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இனி அவருடைய கேள்விகளுக்கு மற்றவர்கள் பதில்களை நாம் பெறலாம். சண்முக சுந்தரம், திருச்சி அரங்கிலிருந்து உங்களுக்கான நேரம்.
ஐயா வணக்கம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவது மரபு. ஆனால் இந்த மாதம் 12ஆம் தேதி காவிரியில் தண்ணீர் திறந்து விடவில்லை. போதுமான நீர் காவிரியில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பொதுவாகவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி நமக்கு 192 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் உண்மையாகவே 192 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வழங்கப்படுவது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உண்மையாகவே காவிரியில் மாதம் மாதம் வழங்க வேண்டிய தண்ணீரை அவங்க வழங்குறதில்ல. ஜனவரி மாதம் நமக்கு 3 டிஎம்சி தண்ணீர் தரணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் இந்த 4 மாதம் 2 டிஎம்சி நமக்கு. இதுக்கு அரசாங்கங்களின் 10 டிஎம்சி நமக்கு. மத்திய மாநில அரசாங்கங்களின் பொறுப்புகள் என்ன? யார் சரியா செஞ்சிருக்காங்க, யார் செய்யாம அமைதியா இருக்கிறதன் மூலமாக பெரிய தவறு அளிச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, அதில் ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு 192 டிஎம்சியே கர்நாடகம் அவர்களுக்கு மழை காலங்களில், அதாவது மழை ஏற்படுகிற வெள்ள நீர்கள், அளவுக்கு அதிகமான வெள்ள நீரை அவர்களை தேக்கி வைக்க முடியாத நிலை வரும்போது அப்பொழுதுதான் உபரி நீரை ஒரே நேரத்தில் 192 டிஎம்சி திறந்து விட்டுறாங்க. இதுதான் உண்மை. இப்படி 192 டிஎம்சியை விடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 40 டிஎம்சி கழிவு நீரையும் நம்மள விட்டுறாங்க. அப்போ நமக்கு விடுறதே மொத்தத்துக்கு 192 டிஎம்சி தண்ணீருக்கு 152 டிஎம்சி தண்ணீர் தான் தர்றாங்க. 40 டிஎம்சி தண்ணீரை இந்த கழிவு நீர்லேயே அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை சேர்த்துடுறாங்க. ஆக உண்மையாகவே கர்நாடகம் நமக்கு 191 டிஎம்சி தண்ணி தர்றதில்ல, 152 டிஎம்சி தான் தர்றாங்க. 40 டிஎம்சி கழிவு நீரையும் இதில் சேர்த்துறாங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, இதுல அதே நேரத்தில் அந்த மாநில அரசின் மீது பெரும் பொறுப்பு இருக்குதா, அல்லது மத்திய அரசா, ஆண்ட அரசா, ஆளும் அரசா? ஆமா, எந்த அரசின் மீது அதிக குற்றச்சாட்டு சுமத்துறீங்க? கேட்டீங்களா, தமிழகத்துக்கு தர வேண்டிய நீர் உரிமையை தொடர்ந்து கர்நாடகம் வஞ்சிக்கிற பொழுது நம்முடைய நடுவண் அரசு, மத்திய அரசு நம்முடைய கர்நாடக அரசை கண்டிச்சிருக்கணும், அல்லது அதுக்கு ஒரு தாக்கீதாவது அனுப்பியிருக்கணும். இதுவரையிலையும் கர்நாடக அரசை நம்முடைய மத்திய அரசு கண்டிக்கல. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய வருத்தமே. சொல்லுங்க. தொடர்ந்து மத்திய அரசு கர்நாடக அரசை கண்டிக்காதனால கர்நாடக அரசு வரம்பு மீறி செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மேகதாது, ராசிமணல் போன்ற பல நீர்த்தேக்கங்களை கட்ட அது முன் வந்திருக்கிறது. சரி, பதில் கேட்கலாம். அதனுடைய பாதிப்புகள் என்னன்னு விரிவா சொல்லுவாங்க. ஐயாவும் சொன்னாங்க, தமிழக மக்கள் டெல்டா பகுதி இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக மத்திய அரசும் இருக்குது. அது ஏன் மௌனமா இருக்கு? அதாவது காவிரி நீர் இஷ்யூன்னு எடுக்கும்போது எந்த மத்திய அரசும், இப்ப இருக்கிற மத்திய அரசு, முன்னாடி இருக்கிற மத்திய அரசு, இப்ப இருக்கிற தமிழக அரசு, முன்னாடி இருக்கிற தமிழக அரசு ஒரு 10-12 வருஷமாவே காவிரி அப்படின்னு வரும்போதே எல்லாருமே கொஞ்சம் 2 ஸ்டெப் பின்னாடி தான் போயிருக்காங்க. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா யாருமே ஆக்ஷன் எடுத்ததா இல்லை. ஏன் பார்க்கும்போது மத்திய அரசு, மாநில அரசு வழக்கு வரைக்கும் தொடர்ந்து உச்சநீதிமன்ற வரைக்கும் போராடி தொடர்றாங்க. வழக்கு தொடர்ந்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு கர்நாடக அரசு இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, நான் உதாரணத்துக்காக சொன்னேன், கடவுளே சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா மோடி சொன்னா கூட கேட்க மாட்டாங்களா? யாரு சொன்னாலும், முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லியும் கேட்கல. ஏன்னா அங்க எப்படி இருக்குன்னா, அங்க ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அங்க தண்ணியை விடுறோம்னு சொன்னா எந்த பார்ட்டியும் அங்க இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன். அது காங்கிரஸோ பிஜேபி யாரா இருந்தாலும், இங்க தண்ணி இல்லைன்னா அந்த பார்ட்டி இருக்காது தமிழ்நாட்டில். என்னுடைய கேள்வி என்னன்னா, மத்திய அரசாங்கம் சொல்லி ஒரு மாநிலம் கேட்காதுன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? அதை செய்வதற்கு மோடிக்கு அச்சமா ஒண்ணு இருக்கும். ஆனால் நான் ஆரம்பத்துல சொல்லின்னு வருது எப்பன்னா, முக்கியமா இந்த ரியலிஸ்டிக் சொல்யூஷன் வேணும்னால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லைன் டிஸ்கஷன் தான் வேணும். அதாவது இங்க இருக்கிற விவசாயிகளும் அங்க போய் அந்த டிஸ்கஷன்ல தான் சால்வே ஆகும். பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வராது. யாரா இருந்தாலும், எந்த மத்திய இப்ப இருக்கிற மத்திய அரசு இருந்தாலும் யாரா இருந்தாலும் அட் பெஸ்ட் ஆர்டர் போடலாம், சொல்லலாம். ஆனா கர்நாடக அரசு இந்த விஷயத்துல கண்டிப்பாக யார் சொன்னாலும் கேட்க போறது இல்லை. அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்காங்க. அப்ப ஒருவேளை இதே போல ஒரு கற்பனையத்தை நான் சொல்றேன். நெய்வேலியிலிருந்து அங்க எப்படி செல்லலாம், தமிழகத்திலிருந்து எந்த பொருளும் அங்கே செல்லக்கூடாதுன்னு
ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இதே முறையை அதற்கும் பின்பற்றுமா அரசு? அதாவது இப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா நெய்வேலியிலேருந்து எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுன்றது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ நம்ம கர்நாடகத்தில் எடுத்தோம்னா இது வந்து இன்றைக்கி நடக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து புதுசாக ஆரம்பிக்கிற இஷ்யூ. இது ரொம்ப வருஷமாக நடக்கிறது. கர்நாடகத்தில் தண்ணின்னு கேட்க போனாலே மைய அரசு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 100 வாட்டி யோசிக்கிறாங்க. சொல்லி வேஸ்ட் ஆச்சு. சொல்லாமல் இல்லை, அந்த அரசும் சொல்லியிருக்காங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும், அதான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், கடவுளே போய் சொன்னாலும் மத்திய அரசுக்கு இதை விட ஒரு அவமானம் வேறு உண்டா? எந்த மத்திய அரசு? இப்ப இந்த மத்திய அரசு ஏன் அப்படி இருக்குன்னா அந்த மத்திய அரசுக்கு அந்த அவமானம் தான். அதனால அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? இல்ல உங்களுக்கு அவமானம்ன்றது சொல்யூஷன் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா என்னுடைய ஃபோர்காஸ்ட் எப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வரும். எப்படி வரும்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஃபார்மர்ஸ்லாம் கண்டிப்பாக அங்க இருக்கவங்களோட பேசினாதான் ஃபண்டமெண்டல் அந்த டயலாக்ல தான் இதுக்கு இந்த கேஸை எடுத்துன்னு போக முடியும். பொலிட்டிக்கலி எடுத்துன்னு போனா எதுவுமே நடக்காது. 1 வருஷம் ஆக பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் இதற்கு விடிவு கிடைக்க போகுதுன்னு நீங்க நம்புறீங்க? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுல ஒன்றும் சொல்யூஷன் கிடையாது. அதுல ஒன்றும் அந்த நம்பிக்கையாவது அவங்க தர்றாங்களே, உங்க ஆட்சியில அது கூட நடக்கலையே திரு நாராயணன். முதல்ல என்றைக்கு இறுதி தீர்ப்பு வந்தது இந்த ஆட்சியிலையா? 19/2/2013 அரசு பிப்ரவரி 2007 பண்ணி அப்பீல் ப்ராசஸ் எல்லாம் முடிந்தது. எப்போ? 2007 தான் தீர்ப்பு. 7/15 பிப்ரவரி. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு அப்பீல் போனாங்க. இப்பதான் வந்து இந்த பெரிய வெற்றியை கொண்டாடியது இந்த இல்ல. இப்ப அந்த அம்மாக்கு இல்ல எப்போ மாநாடு நடத்தினாங்க? 13. அதற்கு பிறகு இந்த அரசு போயிட்டு புதிய அரசு வந்திருக்கு. இந்த பிரச்சனையில அடிப்படையே நீங்க மறந்துட்டீங்க போல. இல்ல எல்லா தகவலும் கேக்குறீங்களே. இல்ல என்ன சொல்றேன்னா தெளிவாக ஒரு பல அப்பீல் மேல அப்பீல் போயிட்டு கோர்ட்லயும் இருக்கு. நடுவன் தீர்ப்பு போட்டு போன அரசு கூட இவங்களுக்கு இது பண்ணி எங்க டாக்டர் மன்மோகன் சிங் இருக்குச்சு. கடைசியில ஒரு ஆர்டர் போட்டு அப்போ தண்ணி வருவதற்கான ஏற்பாடு அன்றைய போதுக்கு நடந்தது. பர்மனன்ட் சொல்யூஷன் வரலங்கிறது உண்மை. இவர் தெளிவாக சொன்னார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பு தான் இதற்கு தெளிவான தீர்ப்பா இருக்க முடியும். இண்டிபெண்டா இருக்கணும், நாட் டிபெண்டன்ட் ஆன். அதாவது ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகல, அது கோர்ட் ஆயிடுது. செயல்படுத்தலைன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இப்பொழுது இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். இந்த அரசு தெளிவாக இவர் சொன்ன மாதிரி காவிரி மேலாண்மை இது அமைக்கணும். இந்த மாநில அரசு சரியாக தெளிவாக சொன்னார் நமது நண்பர், சரியான அழுத்தம் கொடுப்பதில்லை என்று உண்மை. தனக்கு வேண்டும் என்பதற்கு பல காரணங்களுக்காக அழுத்தம் கொடுப்பதும் அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசுக்கு தெளிவாக அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதை நமது நண்பர் சொல்லியிருக்காரு. இந்த அரசு அதிமுக அரசு அதை செய்யவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக அவர் சொன்னதிலே நியாயம் இருக்கு. அதிமுக அரசு செய்ததை விட காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்து விட்டதுன்னு சொல்லுங்களேன். அதிமுக அரசுடைய ஓட்டர்ஸ்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. இது இன்னொரு பெரிய காரணம். இதற்கு இத்தனை நாள் இழுத்தடித்ததற்கே காரணம் அரசியல் தான். மக்களோடு அவர் சொன்ன மாதிரி மக்கள் சேர்ந்து இணைந்து பிணிகி நமக்கும் பெங்காலதேஷுக்கும் பல வருடங்கள் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ இந்த டீஸ்டா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. போடச்சே சில விட்டு கொடுத்தல் வாங்கல் தான் இருக்க வேண்டும். இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமாக மட்டும் சட்டமாக இன்னைக்கு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தமிழனாகிய நான் தமிழக காங்கிரஸ் சார்பில் தெளிவாக சொல்றேன். கர்நாடக காங்கிரஸ் அரசை டிஸ்மிஸ் செய்தா கூட சரின்றேன். அதுல வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனாலும் இதற்கு நிரந்தர தீர்வு என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் சென்னைக்கு வருது. அதற்கு அன்றைக்கு பேசி செயல்பட்டுக் கொண்டார்கள். மக்களோடு மக்கள் இணைந்து செய்தார்கள். அதே போல அன்றைய தமிழக முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்குச்சு, ஒரு நாள் உண்ணாவிரதம் வந்து கடை அடைப்பு நடத்தினாங்க. அன்றைக்கு எங்கள் ஆபீஸ்ல நாங்க வேலை செய்தோம். வேலை செய்து அதில் உள்ள சம்பளத்தை இல்ல டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அனுப்பிச்சு அவங்க போய் பேச சொன்னோம். அவர் அதை பேசினதால அங்க வந்து இவங்க விசிட் பண்ணாங்க. ஏதாவது மக்களோடு மக்களா சேர்ந்து ஃபார்மர்ஸோடு சேர்ந்து செய்தா தெரியும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நம்ம காவேரி தண்ணியில இதை அவர் சொன்ன மாதிரி 40 TMC கலந்து விடுறான்றாங்க இந்த கழிவு நீரை. அது தவறு. அது ஆனா தமிழகத்திலையும் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். யார் செய்தாலும் தவறுதான். மனித வளத்திற்கான நீரை இங்க நம்ம சென்னையில இருக்கோம் பாக்குறோம். கூவம் இத்தனை வருஷமா எவ்வளவு கோடிகள் கொட்டி இதுவா இருக்குதுன்னு. அது யார் செய்தாலும் தவறு. இது பேசி அரசியலாக்கி மட்டுமே அரசியல் தீர்வுகள் அவசியம். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. அதுக்கு
ஜட்ஜ்மெண்ட், சட்டப்படி தீர்வு அவசியம். இருந்தாலும் மக்களோடு மக்களாக, விவசாயிகளோடு சேர்ந்தும் இது நல்லுணர்வு காரணமாக தீர்ப்பு ஏற்பட்டால், செயல்படுத்தினால் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். விவசாயிகள் பேசாமலையா இருந்தாங்க? எத்தனையோ முறை பேசியிருக்காங்க. ஹாஜா மொய்தீன், நெல்லை அரங்கிலிருந்து உங்களுக்கான நேரம். ஹலோ, நான் நாராயண சார்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. காங்கிரஸ் தனியா பேசணுமா இல்ல இங்க முன்னாடியே பேசலாமா? இன்னைக்கு இந்திய இல்லை நான் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்திய மக்கள் என்று நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்திய நதிகள் தேசியமாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். இதுவரைக்கும் அதை செயல்படுத்த எந்த அரசாங்கமும் செயல்படுத்தவில்லை. ரெண்டாவது, காவிரி டெல்டா பகுதியில் உள்ள தண்ணி மாசாகின்றது. அதை நாங்கள் பல முறை பல இடத்தில் நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் 150 கோடி லிட்டர்ஸ் தண்ணி சாக்கடை நீராக காவிரி டெல்டாவில் வந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு முந்தைய அரசோ இப்போ உள்ள அரசோ இந்த செயல் திட்டத்தில் அவங்க ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தைய இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இதை எல்லாருமே எடுத்துக்கொண்டு பேசினார்களே, மக்கள் புரட்சியாக இது ஏற்படுத்தவில்லை. எந்த அரசியல்வாதியும் கூட்டாக இது செயல்படுத்தவில்லை. விவசாய சங்கமாகட்டும், அவங்க தனியாக போராட்டம், தன்னார்வ தொண்டாகட்டும், அவங்க தனியாக போராட்டம், இப்படி எல்லாரும் அரசியல்வாதி அவங்கவுங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் குடிநீரை பற்றியோ விவசாயத்தை பற்றி அவங்க சிந்திக்க பாடுபடவில்லை என்பது என்னுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு குடிப்பதற்கு நன்னீர் கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கம். இன்னைக்கு ஜப்பான்ல எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே சின்ன ஒரு விஷயம். ஜப்பான்ல எடுத்துக்கொள்ளுங்க, சுனாமி ஏற்பட்டது. மக்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி நல்ல சுத்தமான நன்னீர் 3 வேளையாக கொடுத்தார்கள். ஆனா எந்த ஒரு உணவும் கொடுக்கப்படவில்லை. ஆனா இந்திய நாட்டில் என்ன இருக்கின்றது? தண்ணீர் என்றால் டாஸ்மார்க் தான் இருக்கின்றது. அதுவும் தமிழ்நாட்டில் தண்ணியை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஏன் சிந்திக்க மறுக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் என்பது என்னோட நோக்கமாக. மேட்டூர் அணையில மீன்கள் செத்து மிதக்கிறதுனால இந்த கழிவுநீர் இன்றைக்கு புதிதாக இப்பொழுதுதான் வந்ததை போல நாம் பேசுறோமே, அது முதல்ல சரியா? ஒன்று. இரண்டாவது, 17 பெரியாறுகள், 16 சிற்றாறுகள், ஆயிரக்கணக்கான ஓடைகள், கால்வாய்கள் இருக்கு. இத்தனையையும் நாங்கள் மட்டும்தான் அசுத்தம் செய்வோம், மற்ற மாநிலம் அசுத்தம் செய்யக்கூடாது என்பது போலதான் இதுல இருக்குது. அந்த அக்கறை அவர் சொன்னபடி இருக்கணும்னா அது இரு மாநில மக்களுக்கும் பொதுவான ஒன்று தானே? ஆமாமா, நம்ம மக்களுக்கு அந்த உணர்வே இல்லை. அதனாலதான் கங்கையில நம்ம 2000 கோடி வச்சு தூய்மைப்படுத்தணும்னு சொல்றோம். கேட்ட சொல்றாங்க அதனுடைய கரையோரமா 746 தொழிற்சாலைகளினுடைய கழிவுகள் கலக்கின்றனன்றோம். புனித கங்கைக்கு இந்த நிலை, அப்புறம் புனித காவிரிக்கு இந்த நிலை. நாளைக்கு பாத்தீங்கன்னா தாமிரபரணிலையும் இதே நிலை தான். அடையாறு கிட்ட கதை உங்களுக்கு தெரியும். கூவம் ஒரு சாக்கடை நதி என்றே ஆகிவிட்டது. வள்ளலார் அதில் தான் குளிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு அவர் தனது பணியை தொடங்கினார் என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு சாக்கடை ஆகிவிட்டது. இது கர்நாடக எதிர்ப்பு என்ற அளவில் மட்டும் இது பிரபலமாகுது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே அசுத்தம் செய்கிற நிறுவனங்கள், அதுக்கு பெரிய மக்கள் புரட்சி, இதெல்லாம் ஏன் அவங்க மனசுல அரசியல் தானே இதுக்கு காரணம்? அப்போ இல்ல, முழுக்க செயலின்மைதான். நிர்வாக அளவில் இது ஒன்றும் ஒரு அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள், இதற்கென்றே இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் அதை பார்க்கணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்யுது? அதுதான் இங்க கேள்வி. அது கர்நாடகத்தில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நதி இந்த அளவிற்கு மாசுபடுகிறது, எப்படி இது மாசுபடலாம்? இப்பெல்லாம் ஊடகத்தில் நீங்க சொல்லிட்ட உடனே இன்னைக்கு போய் டெஸ்ட் பண்றாங்க. ஏன் மீன்கள் எல்லாம் செத்துதுன்னு இவங்க டெஸ்ட் பண்றாங்க. இது மாதிரி ஆகக்கூடிய நிலை ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நதிகளுக்கும் ஏற்படுது. அது முக்கியம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு மாநிலத்துக்கு செல்லக்கூடிய நதிநீரை மடக்கி என் நலத்தை மட்டும்தான் நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கர்நாடகத்தில் நடக்கிறது, ஒரு அரசியல் கேரளாவில் நடக்கிறது. அதுதான் இங்க முக்கியம். இங்க தண்ணீரை வச்சுக்கிட்டே தண்ணீரை விடாமல். அப்ப அதுக்கு முக்கிய காரணம் அந்த மக்கள் திரள் தானே. அந்த மக்களை அவர்கள் தன்வயப்படுத்தியதால் அப்படி செய்ய முடியுதா? தமிழகத்தில் அப்படி இருந்தா இல்ல, அந்த மக்களுக்கு அவர்கள் உணர்த்தலாம். நதிநீர் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு என்ன சொல்லுச்சு? நதியில் ஓடக்கூடிய நீரை நீங்கள் தடுக்க கூடாது, அதுதான் உலக அளவில் கடைபிடிக்கப்படுவது. ஆனா இங்க கர்நாடகம் என்ன செய்யணும்னா, தனது அணைகள் நிரம்பும் வரை, அதை தான் அவர் குறிப்பிட்டாரு, அணைகள் நிரம்பும் வரை தண்ணீரையே திறப்பதில்லை. 36,000 கண்ணாடி தண்ணீர் ஒரு நாளைக்கு வந்துகிட்டு இருந்தது. 27ஆம் தேதி கணக்குப்படி நான் சொல்றேன். 36,000 கண்ணாடி அப்படின்னம்னா ஒரு நொடிக்கு ஒரு நாளைக்கு 3 TMC தண்ணீர். நீ 1.5 TMC வச்சுக்கிட்டு 1.5 TMC விட்டுருந்தினாலும் கூட அது 1.5 TMC 10 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா 12 TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். 12 TMC தண்ணி. அந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அதே குணம் தான் அந்த மக்களுக்கும் இருக்கிறது நான் சொன்னா அதுல மறுப்பீங்களா? இல்ல, அப்படி சுயநல போக்கோடு அந்த மக்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லுவேன். மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன, தங்களுடைய நலனை அவர்கள் முதன்மையாக பார்க்கிறார்கள்.
அந்த நலன்ல வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இன்னொருத்தனுடைய நலன் பாதிக்கப்படுதுன்ற போது அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டிய அரசியல்வாதிகள் அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக அந்த சுயநலத்திற்கு ஒன்று போகிறார்கள், ஒத்து போகிறார்கள். இதுதான் நிலை. நீங்க விவசாயத்துக்காக கேக்குறீங்க, அவங்க இது குடிதண்ணீருக்காக நாங்க கேட்கிறோம், அதை விட அடிப்படையான ஒன்றாகிவிட்ட மின்சார தேவைக்காக நாங்க இதை கேட்கிறோம், அவங்க காரணங்களை வைக்கிறாங்க. இந்த ரெண்டு காரணத்தை மீறி நம்ம என்ன வாய் திறக்க முடியும்? எந்த ஒரு குடிநீர் திட்டத்திற்காகவும் நதியில் இருந்து நீர் எடுப்பதை மற்றொரு மாநிலம் ஆட்சேபனை செய்ய முடியாது. இது உச்சநீதிமன்றம் திட்ட தெளிவாக கூறிவிட்டது. இப்போ பெங்களூருக்காக குடிநீர் திட்டத்தை அவர்கள் எடுத்தார்கள். நாம வந்துட்டு தர்மபுரி கிருஷ்ணகிரிக்காக கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக நாம தண்ணீர் எடுக்கிறோம். இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இதை மறுக்காதே. ஏனென்றால் முதலில் நீர் ஆதாரம் எதற்கு தேவை என்றால் தாகம் தீர்க்கவே என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. இங்கே விவசாயம் தான் பிரச்சனை. நான் என்ன சொல்லுகின்றேன், ஒரு அணையை கட்டி நீங்கள் 40 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறீர்கள். இன்னும் 10 டிஎம்சிக்கு 3 அணைகள் கட்டினா என்ன வரும்? இப்ப இருக்கிற 4 அணையினாலேயே வந்துட்டு ஒரு 1000 கனடி தண்ணீர் கூட வரல, அங்க மழை பெஞ்சும் கூட. இதையும் கட்டிட்டாங்க அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் விவசாயம் அற்றுப்போகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் மாநிலங்களுக்கிடையே எப்படிப்பட்ட மோதல் ஏற்படும், அது இந்தியாவினுடைய ஒற்றுமை இறையாண்மைக்கு எப்படிப்பட்ட ஒரு சவாலை ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஹரிஷ், கோவையிலிருந்து உங்களுக்கான நேரம். சார் வணக்கம் சார். இப்போ நான் பொதுவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்க விரும்புகிறேன். இப்போது இவ்வளோ நேரம் எல்லா பாயிண்ட்ஸும் பேசினாங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது சார் காவேரியில், அதை மட்டும் சொல்லுங்கள் சார். இல்லை பர்சன்டேஜ் அப்படின்றது இல்லை, ஒட்டுமொத்த ரியலைசேஷன் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 405 டிஎம்சி ரியலைசபிள் வாட்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட வேண்டியது 192 டிஎம்சி ஒரு நீராண்டில். ஜூன் முதல் மே வரையிலான ஒரு நீராண்டில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடக்கூடிய நீரின் அளவு 192 டிஎம்சி. அதை வந்துட்டு ஒரு வாரத்திற்கும் இத்தனை என்று அந்த அளவு குவான்டிட்டி சொல்லி நடுவர் மன்ற தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரே நிமிஷம். இப்போ இது வந்து இல்ல சார், இப்போ அது வந்து நார்மலா எல்லா ஃபேக்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அது மீறி நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ கர்நாடகாவுக்கு இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? இவர் சொன்ன கணக்கு பிரகாரம் 54% கர்நாடகாவுக்கு, கர்நாடகாவிற்கு இல்ல அவர் கேள்வியே கேட்டுட்டு ஹரிஷ் நீங்க நேரடியா என்ன கேட்க விரும்புறீங்களோ அதை கேட்டுருங்க ஃபுல்லா கேட்டுருங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப கர்நாடகாவோட பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 45-46% இருக்கு சார். நம்மளோட தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 51% இருக்கு. பாக்கி ஒரு 3% வந்து கேரளாக்கு இருக்கு சார். இருக்கட்டும், அதுதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்கட்டும். இல்ல சார், இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் கேட்கறத கேட்டு முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா, இப்போ இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் விட்டுருங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது என்னன்னா, இப்போ மக்கள் வந்துட்டு வந்து அரசியல்வாதிகள் கேட்கணும், மக்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ அரசியல்வாதிகள் வந்து இப்ப கேட்க முடியாது, மக்களே கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அரசியல்வாதியே தேவையில்லை. அந்த இடத்துல ஒரு விவசாயி கேள்வி கேட்கணும்னா விவசாயியை நாமினேட் பண்ணி அவனே அங்க நின்று கேட்டுருவான். நீங்க எதுக்கு சார் ஒரு அரசியல்வாதி அங்க இருக்கணும்? இப்போ மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆனா யாருமே ஒரு இஷ்யூவை வந்து எடுக்கிறது இல்ல. இப்போ ஒரு பிசினஸ் செக்டர் அங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பிசினஸ் தான் சார். அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து இதுல நினைச்சா செய்யலாம் சார், நீங்க செய்ய மாட்டீங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. உங்க பதில் என்ன? அதாவது அரசியல் கட்சிகள் நினைச்சா செய்ய முடியும்ன்றது இன்னைக்கு கர்நாடகாவில் நடக்காது. அது நிதர்சன உண்மை. நம்ம வந்து ஆமா கண்டிப்பா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அங்க ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆயிடுத்தது. இது புது இஷ்யூவா இருந்தா பேலன்ஸா போலாம். இது ரொம்ப பெண்டிங் இஷ்யூ. அதனால தான் பேசிக் ஃபண்டமெண்டல் இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து பிரைம் மினிஸ்டரோ கோர்ட்டோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேற கர்நாடகா மக்கள் சொன்னா அவங்க கேட்பாங்க. அந்த கர்நாடகா மக்கள் சொல்ல வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ் நீங்க மத்திய அரசு உங்களை நீங்க தற்காத்துக்கிற மாதிரியே எங்களை மாதிரி தான் அங்க மாநில காங்கிரஸ் அரசாங்கமும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்காகவும் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா அந்த மாநிலத்துல எந்த அரசு வந்தாலும் முடியாதுன்னு நான் தான் ஆரம்பத்தில் எந்த அரசு இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி இல்லை யார் வந்தாலும் அங்க அந்த மாநிலத்தில் இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி சிச்சுவேஷன் மக்கள் அந்த அளவுக்கு அந்த அரசியல்வாதிகள் கெடுத்து வச்சிருக்காங்களா? மக்கள் வந்து அங்க அரசியல்வாதிகள் அந்த மக்களுக்கு கொடுத்த மெசேஜ் அதுதான். அதே மக்கள்கிட்ட இங்க இருக்கிற மக்கள் பேசி ஒரு டெவலப் பண்ண மக்கள் போய் சொல்லிட்டோம் கர்நாடக அரசுகிட்ட கண்டிப்பா கேட்பாங்க. வேற அது நடக்க சாத்தியம் உண்டா திரு ஐயனார்? பண்ணலாம். இல்ல இது முழுக்க ஹரிஷ் கேட்ட கேள்விக்கும் ஐயா சொல்லக்கூடிய பதில வந்துட்டு ரொம்ப முரணானது. சட்டத்தினுடைய ஆட்சி 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு நதிநீர் தகராறு ஏற்பட்டு தீர்ப்பாயத்துக்கு போயிட்டோம்.
காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. இந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்குது? அரசுகளுக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு இணையானது என்று உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு கெசட்டில் வெளியிட்டீங்கல்ல, நீங்க அதான சொன்னீங்க. கெசட்டில் வெளியிட்ட 3 மாதத்துல அதுல கெசட்ல என்ன சொல்லியிருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ன்றது இருக்குல்ல. ஏன் அமைக்கல? அமைச்சிட்டா இந்த சிக்கலை நீங்கள் அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகளும் அங்கே மத்திய அரசில் உள்ள நீர் மேலாண்மை துறையினுடைய அந்த அதிகாரிகளும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து அவங்க இருக்கிற தண்ணியை புரோரேட்டா பேசிஸ்ல எவ்வளவு தேக்கி வைக்கணும், எவ்வளவு திறந்து விடணும்ன்றதை அவங்களும் செஞ்சிருவாங்க. இதுல அரசியலுக்கு அதுக்கப்புறம் இடம் இருக்காது. நாம முதல்ல புரிஞ்சுக்கணும், இது அரசியல் என்பது ஆட்சி என்றுதான் அர்த்தத்தில் நான் பேசுகிறேன். எனவே தீர்வு இருக்கிறது, செய்ய மாட்டேங்கிறாங்க. நெல்லை ஸ்ரீனியப்பா, உங்களுக்கான நேரம். ஒரு நொடி வரேன். ஐயா வணக்கங்க ஐயா. மாத்ரும ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம கர்நாடகாவில் வந்து அவங்க தண்ணி முழுமையாக கிடைக்கிறதுக்கு எந்த அரசு ஒத்துழைக்கோ அந்த அரசு தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னாங்க. பொதுவாக எல்லாருக்குமே தண்ணி முக்கியம். கர்நாடகாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும், 2 இருக்குமே தண்ணி முக்கியம். எந்த தண்ணி கெட்டு போனாலும் அந்த தண்ணியை பாதுகாக்க வேண்டிய அந்தந்த அரசோட கடமை. ஆனால் ஒரு சின்ன ஒரு வீட்டில் கூட ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாருன்னா, அவருக்கு ஒரு 3 பையங்க இருந்தாங்கன்னா 3 பையங்க சண்டை போடும்போது அவர் குடும்பத் தலைவர் என்ன செய்வார்? சண்டையை வந்து தடுத்து நிறுத்தி அதில் சமாதானமாக நிலவி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு சுமூக உறவை ஏற்படுத்துறதுக்கு குடும்பத் தலைவரோட பொறுப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய இப்போ தண்ணீரால் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மத்திய அரசு முழுமையான தலையிட்டால் அது தீர்வு காணதானே முடியும். அதுல ஏன் தயக்கம் ஏற்படுதுங்கிறது தான் என்னோட. சரி, இப்போ நான் முழுக்க காங்கிரஸையே நான் விட்டுடுறேன். தேசிய விரும்புறீங்க? முதல்ல காங்கிரஸா பாரதிய மத்திய அரசு அவர் தெளிவா சொன்னார், எந்த அரசு இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சி, சட்டப்படி விஷயங்களை செய்யணும். சில விஷயங்கள் சட்டப்படி செய்ய முடியாமல் தமிழ்நாட்டிலே இருக்குதுன்றதும் நம்ம பொறுத்துக்கணும். அதாவது சட்டம் பேசினா சட்டமும் பேசலாம், இல்ல நடைமுறை பேசினா நடைமுறையும் பேசலாம். முதல்ல சட்டத்தை பேசிடுவோம், அப்புறம் நடைமுறையை பேசுவோம். அப்ப இது தெரிஞ்ச உச்சநீதிமன்றத்தின் நேரமே வீணாக இருக்காது. இது நடைமுறை. இந்த வழக்கு என்கிட்ட வராதீங்க, இது உச்சநீதிமன்றத்துக்கே வராதீங்க. அதற்காக உச்சநீதிமன்றம் இல்ல, உச்சநீதிமன்றம் சட்டத்தை மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப நடைமுறை என்ற பேரில் உச்சநீதிமன்றத்தை அவமானப்படுத்தலையா நம்ம? அதுதான் சொல்றேன். அப்போ நடக்கச்சே அப்போ சட்டம் என்ன செய்யணும்? அவமானப்படுத்துற அரசை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே. மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க நான் கேட்கிறேன். கர்நாடக மாநில அரசை நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் மத்திய அரசு. ஏன் செய்ய மாட்டேங்குது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேட்கிறாரு, நியாயம் தானே? சரிதானே அவர் சொல்றது? நியாயமானது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கே இடம் இல்ல. இல்லைங்க, நீங்க ஏன் எச்சரிக்கை போறீங்க? மொத்த அணையினுடைய பொறுப்புகளும் நீரின் பொறுப்பும் ஒரு மேலாண்மை. ஒரு நிமிடம் நான் இன்டர் பண்ண விரும்புறேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒண்ணு, முதல்ல செய்ய வேண்டியது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறாரு. அது யாருடைய பொறுப்பு? மத்திய அரசுடைய பொறுப்பு. மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யுங்கன்ற நானு. சட்டப்படி செய்யணும்னா சட்டப்படி செய்யணும். எனக்கு இதுல பெருசா படுறது தன்னுடைய காங்கிரஸ் அரசு நடந்தாலும் கூட அதை டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு துணிச்சலா சொல்றாரு. நியாயமா தானே பேசுறாரு. அவர் நகைச்சுவை பண்றாரு. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. ஏன் இல்லங்கற? ஒரு மாநில ஏன் இல்ல? எங்க இருக்குது? நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் வந்துட்டு மாநில மத்திய அரசை நான் டிஸ்மிஸ் செய்றேன். ஏன் செய்ய கூடாது? அதாவது இல்ல மாநில அரசு சொல்றாரு. கர்நாடக மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரரே சொல்றாரு. மாநில அரசை நீங்கள் 355 படி அரசமைப்பு உறுப்பு எண் 355 படி எச்சரிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கின்றேன்னா அதற்கான தேவையே இல்லை. நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டீங்கன்னா அந்த வேலையே இல்லைன்ற. ஏன்னா அந்த அத்தாரிட்டி மாநில அரசுகளிடமிருந்து அதற்கு போய்விடுகிறது. அதான் நடைமுறைன்னு ஒரு காரணம் சொல்றாரு. இல்ல, அதான் நடைமுறை. என்ன நடைமுறை? உன்னுடைய அரசியல் சுயநலம். சரி, இதாங்க இந்தியன் என்கின்ற பார்வை இல்லை. அதுதான் அவர் சொன்னார். நீங்க தமிழகத்துல அரசியல் அரசியல் பண்ணச்சு அப்படி எல்லாம் பண்ணலையே. இந்தியன் என்ற பார்வையை பத்தி பேசினாங்க இவங்க எல்லாம். அதாவது நிதர்சனமாக இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அரசியல் எதற்கெடுத்தாலும் அரசியல். நீங்க இது வரணுமா, கரண்ட் வரணுமா, மத்திய அரசு தாழ்த்தணும், ஆனால் எங்க கூட வேலை செய்யணும் தீர்மானம் போட்ட அரசுகள் இங்க. அதை ஆதரித்தவர்கள் தமிழ் என்ற பேர்ல பல பேர் ஆதரித்தாங்க. எதற்கெடுத்தாலும் அரசியல் நடக்கிறது உண்மை. மக்கள் இவர் சொன்னது நியாயம். ஆனா இவருடைய போன்ற இருப்பவர்களுடைய நாக்கம் அரசியல்வாதிகள் நாக்க போல இப்படியும் பொருளுது அறலையும் பொருளுது. மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுவது சுலபம், ஆனால் நியாயமான நடைமுறையை கண்டுபிடிப்பது கடினம். அதை செய்ய எந்த அரசியல்வாதியில
இது வந்து மக்களாட்சி என்பது அரசன் எவ்வழி மக்கள் வினோதமா இருக்கு. தமிழ் தேசிய பார்வை கொண்ட அவரு 2 தேசிய கட்சிகள், உங்களுக்கு தேசிய பார்வை இல்லன்னு. சதீஷ்குமார், திருச்சி அரங்கிலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம். அரங்கத்தில் இருக்க அந்த 3 நபர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை வந்து இன்னொரு 50 ஆண்டுகளில் காவிரி ஒரு ஆசியாவின் மிகப்பெரிய கழிவுநீர் ஆறாக மாறும் என்று சொல்லியிருக்கிற அந்த சூழலில் கர்நாடகம் தொடர்ந்து இது போன்ற ஒரு மிக சர்வதேச சமூகத்துக்கு எதிரான ஒரு குற்றத்தை, கழிவு நீரை 40 TMC கலந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. தமிழகத்தில் ஏற்கனவே நம்ம வந்து எல்லா மாநகராட்சிகளிலும் உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்குன்னு வெட்ட வெளிச்சம். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, கடந்த 64 ஆண்டுகளாக மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிப்பது ஏன், பாராமுகம் காட்டுவது ஏன்? ஒன்று, எப்பயுமே தமிழகம் வந்து அதுக்கு மாற்றாந்தாய் பிள்ளையாக தான் இருக்கு. எல்லா வளங்கள்லையும் சரி, எல்லா விஷயத்திலையும் முன்னெடுக்கிற விஷயத்தில் நல்ல விஷயங்களை. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி. இன்னும் 2வது கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து மத்திய அரசு வந்து இது வந்து ஒரு வாக்கு வங்கியை அரசியலாக தான் பார்க்குது. அதை தான் மாநில அரசாங்கமும் வாக்கு வங்கி அரசியலாகவே தொடர்ந்து இதை பார்க்கறதுனால வந்த வினைதான் இன்னைக்கு நம்ம தமிழகம் அனுபவித்திருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதே போல இந்த காவிரி பற்றிய எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட. கர்நாடகத்திலிருந்து கழிவுநீர் கலக்குறாங்கன்னு சொல்றீங்க. இதே தமிழகத்திற்குள்ளேயே நொய்யலாறு, பவானி ஆறு இவையெல்லாம் தமிழர்கள் கலந்து அடுத்த ஊர் தமிழர்களுக்கு அது தீவனையா முடியுது. அப்ப இந்த விஷயத்துல இதுல நீங்க தெளிவா இருக்கீங்களா? நான் இப்பொழுதுதான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த சமயத்திலாவது நாம் தமிழகத்தில் இருக்கிற உள்கட்டமைப்பு வசதியை நாம் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். கடந்த 50 ஆண்டுகளாக இங்க இருக்க நதிகளை நாம் எவ்வளவு அசுத்தம் செய்திருக்கிறோம், எவ்வளவு கொடூரமான வன்முறை தாக்குதலுக்கு ஆட்படுத்தி இருக்கிறோம். இந்த சூழலிலாவது கர்நாடகத்தை இப்ப ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய கோபம் எல்லாத்துக்கும் இப்ப இல்ல. பல பேர் பல விஷயங்களை பத்தி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இளைய சமுதாயம் இதை பத்தி எந்த செய்தியும் தெரியாததான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகளே இந்த விஷயத்தை யாரும் முன்னெடுக்கல. ஒரு சில சமூக ஆர்வலர்கள் தான் இந்த கழிவுநீர் பிரச்சனையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழலிலாவது நாம் மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்யுங்க. ஒவ்வொரு மாநகராட்சியுடைய கட்டமைப்பை யோசிச்சு பாருங்க. இரவு நேரத்தில் 2 லட்சம் லிட்டர் கழிவு நீர்களை தொடர்ந்து இந்த நதிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா மாநகராட்சிக்கும் இதே அவலம் தான். ஒவ்வொரு பட்ஜெட்லயும் மாநகராட்சி போடுறது மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இருக்குன்னு சொன்னார். அதுக்கான வலுவான காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்ட அறிக்கையும் தயார் பண்ணிட்டாங்க. 4 தடுப்பணைகள். இப்படி அடுக்கடுக்காக செய்யவே கூடாத விஷயங்களை உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி சார் திருநெல்வேலியில் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி மக்கள் எதுக்கு போனோம், கவர்மெண்ட்னு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கும், எதுக்கு பாலிடிக்ஸ். கரெக்டு தான், கண்டிப்பாக அது 100%. இவரும் ஆணையம் கூட்டுறேன், இதெல்லாம் லா பை லா எல்லாம் கரெக்ட். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு காலத்தில் ஓசூர் தமிழ்நாடு பெரிய தமிழர் கர்நாடகம் பெரிய தகராறுலாம் நடந்தது. பெரிய தகராறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி தகராறுலாம் கூட இன்னைக்கு நின்றுது. ஒரு காரணம், எந்த கவர்மெண்ட் இன்டர்வியூ பண்ணி நடக்கலை. மக்கள் தான் அங்கே. அப்கோர்ஸ் அது வேற சப்ஜெக்ட் மேட்டர். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க. எதுக்கும் ஒரு வழி இருக்கு. இன்னொரு பாயிண்ட், இந்தியாவில் எங்கே குஜராத் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மத கலவரங்கள் எது நடந்தாலும் மக்கள் பிரச்சனை அவங்களே பார்த்துக்கிட்டோம். அதான் சொல்றேன், இந்த இஷ்யூ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பிரச்சனை தானே. இந்த இஷ்யூ வேற, அந்த இஷ்யூலாம் வேற. இப்ப ஆப்பிள் டைம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இவர் சொன்னார் இன்னொருத்தர், எல்லா முன்னாடியே விவசாயிகள்லாம் போயிருக்காங்க. சில பேருக்கு தண்ணி குடிக்காம உயிரோடு இருக்க முடியாது, சில பேருக்கு மதம் இல்லாம உயிரோடு இருக்க முடியாது. ரெண்டு ஒண்ணுதான். அதாவது அந்த இஷ்யூவோட பேக்ரவுண்டை பார்த்து தான் செய்யணும். இதே மாதிரி மதம், இப்போ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் நடக்கிறது, காஷ்மீர் பிரச்சனை, அதுலயும் இதே மாதிரி தான். அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கு. ஒவ்வொரு இஷ்யூ இருக்கு சார், ஒரு நிமிஷம், ஒவ்வொரு இஷ்யூ தான் பார்க்கணுமே தவிர இந்த மதம். இப்போ இவர் சொன்னார் விவசாயிகள்லாம் முன்னாடி போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா கரெக்டா அவர் திருநெல்வேலூர் சொன்னார், எப்படின்னா எல்லாம் கட்சியை சார்ந்தவங்களா இருக்காங்க விவசாயிகள். அதுல வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கிறதுனால நதிநீர் ஆணையம், மேலாண்மை வாரியமும் ஒரு ஒழுங்காற்று வாரியமும் அமைக்கிற அந்த நடைமுறை கூட கடைபிடிக்கவே இல்லையே. ஏன் அதை செஞ்சா என்ன, கர்நாடகத்துல இருந்து சண்டைக்கு வந்துட போறாங்களா? கண்டிப்பா கடைபிடிக்கலாம், அது தப்பே இல்ல. பை லா லீகல் பண்ணியானம். ஆனால் அது சொல்யூஷன் இல்ல. அப்படி பண்ணா கூட கர்நாடகா நீ கேட்க மாட்டாங்க. அது சொல்யூஷன் இல்லையா திரு? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அவரு மெய் மறந்து பேசுறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 3 போர்கள் நடந்திருக்கு. இன்று வரை பாகிஸ்தான் தான் வந்துட்டு இந்தியாவிற்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லியிருக்கு மத்திய அரசு. முன்னாடி இருந்த ஆட்சி, பொறுகிற ஆட்சி எல்லாருமே. அப்படி இருந்தும் கூட
பக்லியார் என்கின்ற ஒரு அணையை கட்டிய போது, சிந்து நதியின் குறுக்கே அதனுடைய கிளையாற்றில் கட்டிய போது, அதனால் எங்களுடைய பஞ்சாபிற்கு வர வேண்டிய தண்ணீர் போதுமான அளவிற்கு வரவில்லை, தடுக்கப்படுகிறது என்று சொல்லி பாகிஸ்தான் உலக வங்கியிடம் பிரச்சனை கொண்டு சென்றது. அவர்கள் ஒரு அதிகாரி அனுப்பி பார்த்து இந்திய அரசுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், ரன் ஆஃப் த ரிவர் திட்டம் தான், மின்சாரம் எடுப்பதற்காகத்தான் நாங்க வைக்கிறோம், இல்ல நாங்க தண்ணியை தேக்கலன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், அட்டவணைப்படி பாகிஸ்தானின் பஞ்சாபிற்கு செல்ல வேண்டிய நீரின் அளவு எந்த காரணத்தில் கொண்டும் குறையக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஏத்துக்கிடுச்சுல இந்தியா? ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இல்ல அந்த ஒரு உலக வங்கியினுடைய தீர்வை. ஆனா இங்க ஒரு நடுவர் மன்றம் அளித்த தீர்வை ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்ன்றதுக்கு தான் இங்க கேள்வி. மக்களும் பேசிக்கணும்ன்றது வந்து எஸ்கேபிசம். இதே மாதிரிதான் மீனவர் பிரச்சனைக்கு சொன்னாங்க. நடந்திருக்கா இல்லையா? காவிரி ரங்கநாதன் உட்பட பல பேர் ஈடுபட்டாங்களா? தொடர்ந்துச்சா? ஈடுபட்டது நீங்க பேக்ரவுண்ட் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான் இருக்கணும். எல்லாரும் போல இவர் சொன்ன எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போயிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். எப்படி 1 கோடி பேர் சேர்ந்தாங்க நடந்து போணுமா? பொலிட்டிக்கல் அலைன் பண்ணிருக்காங்கல விவசாயிகளும். இல்ல நீங்க அந்த எனக்கு கற்பனையாவது சொல்லி காட்டுங்க. இங்க இருந்து ஒரு 10 லட்சம் பேர் அங்க போகணுமா? 10 லட்சம் வேண்டாம். நான் சொல்றது இப்ப பொலிட்டிக்கல் 10 செட்டப்னா 10 செட்டப் ஆளுங்க போயிருக்கணும். அந்த சமயத்துல அந்த மாதிரி நீங்க தான் அரசியல்வாதிகள் வேண்டாம்னு சொன்னீங்க. மக்கள் யாரு சொல்ல? விவசாயிகள் இப்ப எல்லாருமே பொலிட்டிக்கலோட தான் அலைன் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சார் பொலிட்டிக்கலோட இல்லாம ஒரு 10 லட்சம் விவசாயிகளை திரட்டு தயார். சரி, அவங்க எப்படி இங்க நடந்து போகணும்? கண்டிப்பா இது பேசிதான் நடக்கணும் சார். இது பேசிதான் நடக்கணும் கண்டிப்பாக. அங்க இருக்கிற விவசாயிகளோட பேசினால் கண்டிப்பாக நடக்கும். பை த டைம் அட் த சேம் டைம் இது சொல்ற ஆணையம் கூட்டலாம். ஆனால் அது ஒண்ணுதான் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்ல வரேன். நம்ம யதார்த்த நிலையும் பார்க்கணும். இப்ப இறுதி தீர்வு மக்கள் பேசணும்ன்றீங்க. அது டெஃபினட்டா அந்த இனிஷியேட்டிவ் இருந்தாதான் இது முடியுன்றேன். ஐயப்பன் கோவையிலிருந்து உங்களுக்கான நேரம் சார். என்னோட கொஸ்டின், தூய்மை இந்தியான்னு சொல்லி மோடி அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. இப்போ வந்து இப்போ 180 கோடி லிட்டர் வந்து கழிவு நீருங்கிறப்போ அது பாய்சன், சுத்த பாய்சன் தானே. அப்போ இந்த புள்ளி விவரம் கேட்டு இந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியுமா? அதுக்கு எந்த கவர்மெண்ட் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? சரி, ஆக்ஷன் எடுத்த உங்க கோவையை சுற்றிலும் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அதை உணர்ந்துதானே சொல்றீங்க? நான் மீண்டும் அதைத்தான் நான் கேட்கிறேன். அவர்களை குறை சொல்லும் அதே நேரத்தில் நம் குறையும் தெரிய வேண்டும்ங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ஆமா, அதுதான் இங்க அது ஒரு தனி பிரச்சனைங்க. அந்த பிரச்சனைக்கு கொண்டு போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பிரச்சனைக்கான தீர்வுன்றதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொண்டு வந்துட்டோம். அதான் நடுவர் மன்றம். அதைத்தான் செய்யணும். விவசாயிகள் பேசணும் அப்படின்னா ஏன் விவசாயிகள் பேசுறதை நிறுத்துறாங்க? தீர்வு வரல. அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன? மத்திய அரசாங்கங்கள் கைவிட்டு விட்டன அப்படிதான். மத்திய அரசும் அதன் அரசியல் கட்சி தலைவர்களும் கர்நாடக மாநில அரசியல் தலைவர்களும் குளிர் காய்வதற்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் சருகாக்கப்படுகின்றார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அவலம். குறுவை சாகுபடி ஒரு நேரத்தில் 26 லட்சம் ஹெக்டேரில் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு 4 லட்சம் ஹெக்டேரில் நடத்த முடியவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டினுடைய தேச உற்பத்தி இவ்வாறு பாதிக்கப்படும் என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஒருவேளை இந்த விவசாயிகள் எல்லாம் தொழிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக இது ஒரு சதியாக கூட இருக்கும் கூட உள்ளபடியே அப்படித்தான். இல்லை என்றால் ஏன் இவர்கள் அக்கறையை செலுத்தவில்லை? அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்ல, ஒரு லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்ல, அந்த எண்ணமா? 2 விஷயம். உங்க பிரதமரும் சரி, முன்னாள் நிதியமைச்சரும் சரி, விவசாயத்திலிருந்து வெளியில வரணும்னு சொன்னாங்களே. இங்க கொஞ்சம் அப்புறம் எங்க இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர். ஏனென்றால் முன்ன சொன்னாரு மாநில அரசு சரியாக செயல்படவில்லை. ஏன் இந்த அழுத்தம் 37 ராஜ்யசபா எம்பி அழுத்தத்தை கொண்டு வந்த மாநில அதிமுக அரசு முதல்ல கரெக்டா சொன்னீங்க. ஆனா கடைசியில் சொல்லச்சு ஏன் அந்த மாநில அரசு சேர்க்க பயந்துட்டீங்கன்னு எனக்கு புரியல. அவர் சொல்லல, கடைசி வார்த்தையில் வரல. அதனால தெளிவுபடுத்த நீங்க அதான் விரும்புறீங்கன்றதையும் அதை நானும் ஒப்புக்கிறேன். இரண்டாவதாக, இது எந்த மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றமாய் நீ இருன்றதில்ல. நீங்க அவங்களை கேட்டீங்க, சரியான கேள்விதான். முதல்ல தனி மனிதர்கள் தங்களுடைய அழுக்குகளையும் இது பண்ணணும். அதாவது அவர் சொன்னது ரைட்டு. முதல்ல சட்டம் நிறைவேற்றப்படணும். அதான் இம்மீடியட் தீர்வு தான் வர முடியும். மேல்முறையீட்டு இதை போடணும். அதுக்கு இதை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதை மத்திய அரசு தட்டி கழிக்கிறது. மாநில அரசு கையில இல்லை. இப்போ அந்த இதை அமைப்பது மத்திய அரசு கையில தான் இருக்குது. ஏன் அவங்க தள்ளி போடுறாங்க எனக்கு புரியல. இன்றைய நிலையில அதை உடனே செயல்படுத்த வேண்டும். அப்படி மத்திய அரசு செயல்படுத்தாவிட்டால் மத்திய அரசு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அரசாக இருக்கிறது.
அப்போ நிச்சயமா ஒரு பிரசிடென்ட் கூட ஆக்ஷன் எடுக்க சொல்லி நமது முதலமைச்சர் பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் எழுதுவார். உங்க ஆட்சியிலும் அதே நிலை தானே? எங்க ஆட்சியா இருந்தானே சார் தமிழனோட இது நிச்சயமா நிலைநாட்டப்படும் இல்லையா? யாரா இருந்தாங்க? அதுக்காக தான் கேக்குறேன். ஆமா, எங்க ஆட்சி அதுக்காக நீங்க ஏன் செய்யலன்னு கேக்குறேன். இந்த இடத்தில் இந்த நிமிடத்தில் கூட நான் சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே எங்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக காங்கிரசின் சார்பிலாக சொல்றேன், நாங்க தமிழ்நாட்டு உரிமைக்காக பாடுபவர்கள். ஏதோ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அந்நியப்படுத்தி இன்னைக்கு எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ்னா ஏதோ அப்ப நியாயமா நீங்க தான் மிகப்பெரிய போராட்டங்களை நீங்க தான் செய்வீங்க. பேரை முதல்ல கொண்டு வந்து தமிழக காங்கிரஸ். சரி, அங்க ஆள்வதும் காங்கிரஸ் அரசுங்கிற முறையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் இதுல மிக முக்கிய பங்கு உண்டு, தார்மீக கடமை உண்டு நாங்க நினைக்கிறோம். நீங்க மிகப்பெரிய மக்கள் திரளை எழுப்பி அதற்கு எதிராக போராடுவீங்களா? இவர் கூட சேர்ந்து எத்தனை போராட்டங்களை நீங்க நடத்துறீங்க? கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். கர்நாடகாக்கே போய் போராட்டம் நடத்தினா நான் கூட வரேங்கிறேன். நான் பப்ளிக்கா சொல்றேன். தனிப்பட்ட அமெரிக்க நாராயணன் எந்த தனிப்பட்ட நாராயணன் இல்ல, நான் காங்கிரஸ்காரன் என்ற நாராயணனாவே வருகிறேன். நான் அதுல எந்த விதமான யாரும் எங்களை தடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நிச்சயமா தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் முதலிடத்திலே எங்களது தலைவர் ஈவிகே இளங்கோவன் இருக்கிறார். அதுல எந்த அவரே கூட வர சொல்லலாம். நீங்க ஆட்சியில் இருந்த பொழுது உங்கள் பிரதமரை விட அதிக சக்தி வாய்ந்தவராக இருந்த தலைவி சோனியா காந்தியின் பேச்சை கூட கேட்க இயலாத ஒரு காங்கிரஸ் கர்நாடக அரசை ஈவிகே இளங்கோவன் உட்பட நீங்கள் இன்றைய நிலையில போய் நீங்க கேட்க வச்சிட முடியுமா? இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, எந்த ஒரு தகப்பனுக்கு எல்லாரையும் கட்டி காக்கிறது. இதான் ஒரு பிள்ளையா என்னுடைய உரிமையையும் என் குடும்பத்துடைய உரிமையும் நான் பேசுறேன். ஆனால் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையை மட்டும் பார்க்க உரிமை இல்ல, இந்தியாவிற்கு எது நல்லதுன்னு பார்க்க. அப்ப இப்படி சொல்லிடுங்க, கர்நாடகம் பாவம்னு ஒரு வார்த்தையில சொல்லிருங்க. இல்ல பாவம் இல்ல, அவங்க செய்ய தப்புங்கிற. நான் தமிழ்நாட்டுல கேக்குறது அடாவடின்னு சொல்லுங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுல கேக்குறது அடாவடின்றது தவறு. ஏனென்றால் நீங்க சட்டப்படியில தர்மப்படி பார்த்தா கூட, எக்கனாமிக்ஸ் படி பார்த்தா கூட, இந்த பகுதியில தான் கர்நாடகாவை விட ஒரு டிஎம்சி தண்ணி எடுத்து எவ்வளவு தமிழகத்தில் விளையும் பாருங்க. தமிழகத்தில் டெல்டா பகுதிகளில் அதிகமாக விளையும். சயின்டிபிக் ப்ரூஃப். அதனால கர்நாடக அரசு செய்வது தார்மீகப்படியும் சரி, எக்கனாமிக்ஸ் படியும் சரி, சட்டத்தின் படியும் சரி தவறு. அதனால முதல்ல இந்த மத்திய அரசு அதை முதல்ல அவர் சொன்ன மாதிரி அந்த நடுவர் இதை கொண்டு வரணும். அப்படி செய்யலாம்னா மாநில அரசு செய்ய சொல்லணும். அப்படி செய்யலாம் மாநில அரசு டிஸ்மிஸ் பண்ணணும். இதை மத்திய அரசு செய்ய விட்டால் ஜனாதிபதி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் லெட்டர் எழுதணும். கேட்கறது நல்லா இருக்கு. இது நீங்க செய்றீங்களோ இல்லையோ மக்கள் செஞ்சிருவாங்க. அடுத்து உங்க வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.